ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரசம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. ரசமும் வைக்கிற முறையில் வச்சாதான் அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு மெடிசினல் ரசம் தான் வைக்க போகிறோம். கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரசம் வைக்க போகிறோம். நம்மள்ட்ட மல்லித்தலையெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த தலை இருந்ததுன்னா இதை வச்சிடலாம். ஏன்னா இது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதில் இருக்குது. அதே மாதிரி அது சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த ரசம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு சளி இருமல் இருந்தாலும் சட்டுன்னு போயிடும். ஃபஸ்ட்டு நான் புளியை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதிலே 2 தக்காளி போட்டு நான் அதையும் நல்லா கையிலே கரைச்சி விட்டுறேன். கையிலே நான் மிக்சியிலலாம் அடிச்சுட்டு சேர்த்தியேன்னா அது நல்லா இருக்காது. கையிலே நம்ம கரைச்சி செஞ்சோம்னா தான் ரசம்லாம் நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல தான் ரசத்துக்கு நான் சின்ன பல் தான், பூண்டு பல் ரசத்துக்குன்னே வாங்கி வச்சுருக்கேன். ரசம் பூண்டு, அதோட கொஞ்சம் ஜீரகம், 2 கட்டி பெருங்காயம், வரமிளகா ஒரு 5-6 மிளகாயை 2 கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுட்டு மிக்சியில் 1-2 நம்ம அடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கற்பூரவள்ளி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செடியிலேருந்து பறித்து அப்படியே போட்டக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இத்தனை இலை நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம கையிலே நல்லா பிச்சுட்டு போட்டாலும் சரி, நம்ம எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு அதை வதக்கிடணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகும் ஜீரகம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை நம்ம போட்டுடணும். நான் கையிலே கிள்ளி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்தோட மசாலாவை சேர்த்துக்கணும். ரசத்துக்கு பூண்டு மிளகெல்லாம் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அப்படி சேர்த்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு வதக்கிடணும். எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் அடித்து வச்சதையும் சேர்த்து அதே எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளியெல்லாம் போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை அதில் சேர்த்துக்க வேண்டியது. அவ்வளோதாங்க. சட்டுன்னு செய்கிறது தான் ரசம். ஆனால் அதே எதை எவ்வளோ சேர்க்கணும், புளி கூடி போனாலும் நல்லா இருக்காது. காரம் மிளகு மிளகாயும் மிளகும் நம்ம கரெக்டாக நம்ம போடணும். ரொம்ப காரமாக இருந்தாலும் ரசம் நல்லா இருக்காது. அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கரெக்டாக போட்டாலே நம்மளுக்கு ரசம் நல்லாயிருக்கும். ரசம் எல்லாராலையும் நல்லா வச்சிடவும் முடியாது. ரசம் நல்லா வைக்கிறவங்கெல்லாம் நல்லா சமைக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இறக்கி நம்ம உப்பு இந்த பாத்திரத்தில் உப்பு போட்டுட்டு ரசத்தை இறக்கி இதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு சட்டுன்னு நம்ம மூடி வச்சிடணும். வாசம் வெளியில் போயிடாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ரசம் 2 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த கற்பூரவள்ளி வீட்டில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். இது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து தான் நான் செய்கிறேன். நீங்களும் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தால் இனிமேல் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ.